ஹலோ அர்மேஸ், இது வந்து ஈஸிலி புரோக்கனோட பேட்டர்ன். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு வந்து டேங் வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது அப்படியே அழுதுகிட்டே வந்து அவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் நம்ஜூனும் ஜின்னும் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே இருந்தோடனே என்னாச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படி முன்னாடி வந்து ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. கேட்டோடனே நான் டே இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் அவனை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல, எனக்கு ஹேனும் டேயும் வேணும், இல்லைன்னா எனக்கு செத்துடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறான். அழுதோடனே ஜின் வந்து அப்படியே ரெண்டு பேரும் நம்ஜூனும் ஜின்னும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜின் வந்து உடனே நம்ஜூன் நீ வந்து இவனை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொன்னோடனே நம்ஜூன் வந்து நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே எனக்கு நான் வந்துடுறேன், நீ ஃபஸ்ட்டு இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். அந்த பக்கம் பார்த்தா வீட்டுக்கு வந்து ஹேனு ஜிமின் எல்லாம் வராங்க பார்க்லேருந்து. வந்தோடனே ஹேன் வந்து ஓடி போய் டேயுங்க கட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, வயிறு வலி சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே டேயுங்கும் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பின்னாடியிலேருந்து ஹோஸ்டலுக்கும் கேஃபேக்கு போனவே வந்துடுறான். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரான். நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க எல்லோரும் சாப்பிட்லான்னு சொன்னோடனே எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காராங்க. உட்காந்தோடனே ஹேனுக்கு வந்து ஹோஸ்டலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சு தரான். அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து தரான். வந்தோடனே டேங் வந்து சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கான். உடனே ஜிமின் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு ஜங்குக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து கோவப்படுறான். அவன் வந்து நீ ஏன் என்கிட்ட காலே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நான் அவன்கிட்ட பேசிட்டேன், இனிமேல் இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டேன், அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீ எப்படி அப்படி ஷோராக சொல்கிற, அவன் ஏதாச்சும் பண்ணிட்டான உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை, அவன் என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படி மாறி டேங்கை பார்க்குறான். ஹோசோக் வந்து ஹேம்னை கூப்பிட்டு அங்கேருந்து கிச்சனுக்கு போயிடறான். போனோடனே ஜிமின் வந்து இல்லை, நான் ஒன்று மேலே அக்கறை வச்சுருக்கேன், அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து என்ன சொல்ல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே டேங் வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நம்ம இந்த ஊரை கண்ட்ரியை விட்டு போயிடுவோம், நம்ம வேறு கண்ட்ரிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கன்ஃபியூஸோட பார்க்குறேன். நீ ஏன் இப்படி சொல்கிற, ஹேயினோட ஸ்கூல் இங்கே தான் இருக்கா, நீ இங்கே தான் ஒர்க் பண்ணுற, நம்ம ஏன் இங்கேருந்து போகணும், ஜங்குக்காகவா, நம்ம இதுக்கு இப்படி பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லுறான். உடனே டேங் வந்து இல்லை, அப்போ ஜங்குக்கு வந்து அந்த கண்ட்ரிக்கும் வந்துட்டானா என்ன பண்ணுவேன், அதுலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போவியா, இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் கீழே பார்த்துட்டே இருக்கான். உடனே டேங் வந்து ஜிமினோட கையை பிடிக்கிறான். பிடிச்சி ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே ஜிமினும் வந்து பார்க்குறான். நீ வந்து எனக்காண்டி எவ்வளவோ செஞ்சுருக்க, நீ கவலைப்படாத, நம்ம இங்கே இருப்போம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரி நம்ம இங்கேயே இருப்போம், நம்ம இது சேர்ந்தே சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இதெல்லாம் இவங்கி பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் ஹோசோக்கும் ஹேனும் வந்து கிச்சன்லேருந்து வெளில வராங்க. வந்தோடனே இவங்கி வந்து சரி நம்ம இப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஹோசோக்கிட்ட சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து டேங்கிட்ட நான் ஹேனை கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன், ரொம்ப நாள் ஆச்சுல ஹேன் என் கூட தங்கியும், நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஹேனையும் ஹோசோக்கே பார்க்குறான். இதோடனே ஹேன் வந்து ப்ளீஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின்ட்டு கேட்குறான். கேட்டவுடனே நீ சொல்கிறது தான் இதில் என்ன இருக்குது, பொண்ணா போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்லிடுறான். சொன்னோடனே ஹேன் வந்து சந்தோஷத்தில் குதிக்கிறா. குதிச்சோடனே சரி நாங்கள் இப்போ போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஹேயனும் இவங்கி ஹோசோக் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஜின் வந்து டேங்கோட கதை வந்து தட்டினோடனே ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே ஜிமின் வந்து ஜின்னை பார்த்தோன்னே வந்து முறைக்கிறான்.
நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேசலை, நான் டேங்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேது, எப்போ பார்த்தாலும் யாராச்சும் வந்துகிட்டே இருக்கீங்க, அவன் தான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏன் திருப்பி திருப்பி வரீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நான் உன்கிட்ட பேசுறதில்ல, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து தள்ளு, நான் டேங்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறான். டேங்குங்கெல்லாம் பார்க்க முடியாது, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து டேங் டேங்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ பார்த்தா டேங் வந்து சவுண்டு கேட்டு கீழே இறங்கி வரான். ஜின் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நம்ம தான் காலையிலேயே பேசிடலாம், இப்போ நான் ஒன்றும் கேட்குற இதில் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து கேட்கலையா அவங்களுக்கு அவன் என்ன சொன்னான்னு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜின் வந்து ஜிமினை பார்த்து முறைச்சி நீ ஃபஸ்ட்டு இதுலேருந்து தள்ளி நில்லு, நீ உன்னால தான் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் கிட்ட அப்படிலாம் பேசுகிறாதீங்க, அவன் என்ன பண்ண, அவன் ஒன்றுமே பண்ணலை, அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணான், எல்லா தப்பும் உங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் எதுக்கு அவனை கத்துறீங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து திருப்பி ஜின் மேலே கத்துறான். இன்னொன்னே எல்லா தப்பும் எங்கள் மேலேயா, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜின். ஆமாம், எல்லா தப்பும் ஜங்குக் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ தப்பு டேகும், எல்லா தப்பும் ஜங்குக் மேலே இல்லை, உன் மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான், ஏன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் எதுக்கு டேங் மேலே எப்படி நீங்கள் ப்ளேம் போட போச்சா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஜிமினை பார்த்து நீ கொஞ்சம் வாய மூடு, உனக்கு இங்கே பேசுகிறதுக்கு ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நிறுத்துங்க, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் எப்படி அவன்கிட்ட அப்படி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஆமால, இப்போ இவன் உன்னோட ஹஸ்பண்டில் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜங்குக்கு வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தான், நீ என்ன பண்ண அவனுக்கு, ஜங்குக்கிட்ட நீ ஒன்றுமே சொல்ல, நீ இவன் கூட இருந்தேன்னு. ஜங்குக்கு உன்னை வந்து இவன் கூட ரோட்டில் பார்த்தா, அப்போ நீ பொய் சொன்ன, நீங்கள் 2 பேரும் வெளில போனீங்க, அப்போ ஜங்குக்கிட்ட பொய் சொன்னேன். ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணான், நீ இப்படி பண்ண மாட்ட, உனக்காண்டி வெயிட் பண்ணா, நீ அவன்கிட்டே வந்து சொல்லுவேன்னு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வெயிட் பண்ணான். நீ சொன்ன பொய்யெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வந்து ஒன்றுமே சொல்ல, வெயிட் தான் பண்ணான், வேறு என்ன பண்ணாவே அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். நான் வந்து அவன்கிட்ட போய் சொன்னேன், ஏன்னா அவன் வந்து அந்த ட்ரீம் ப்ராஜெக்டில் இருந்தான், அதனால தான் நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், வேறு எதுக்காண்டி இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து எக்ஸாக்ட்லி நீ போய் சொன்ன, அது எப்படி அவனுக்கு தெரியும், ஜங்குக்கு எப்படி நீ வந்து எதுக்காண்டி போய் சொன்னேன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். ஜங்குக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நீ நினச்ச, நீ சொன்ன பொய்யும் நீங்கள் 2 பேர் ரூமில் இருந்ததும் பார்த்ததும் தான் அப்படி ஆச்சு, அதனால நீ வந்து ஜங்குக்கு மட்டும் குறை சொல்லாத, உன் மேலேயும் தப்பு இருக்குது, இது எல்லாமே ஜங்குக்கோட தப்பு இல்லை, நீனும் இதுக்காண்டி தப்பு உன் மேலேயும் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். நான் வந்து உன் மேலே தான் ஃபுல் தப்புன்னு சொல்ல, கரெக்ட் தான், ஜங்குக்கு மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் அவன் உன்கிட்ட கேட்டிருக்கணும், அவன் கேட்காது தான் ஒரே தப்பு, இருந்தாலும் அவன் மேலே மட்டும் தப்பு இல்லை, உன் மேலேயும் தப்பு இருக்குது, அதனால நீ திருப்பி திருப்பி அவனை மட்டும் குறை சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான் கோமா. ஜங்குக்கு உன்னை ரொம்ப லவ் பண்ணான், உன் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருந்தான், அப்படி உன் மேலே ஒன்றுமே இல்லைன்னா நீ எப்போ ஃபஸ்ட்டு போய் சொன்னியோ அப்போயே அவன் வந்து உன்னை கூட பிரேக்கப் பண்ணியிருப்பான், ஆனால் அவன் பண்ணலை, ஏன்னா வந்து அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான். நீ சொன்ன எல்லா பொய்யும் ஜங்குக்கு அதை பார்த்ததும் அதுவும் தான் உங்களோட பிரேக்கப்புக்கு காரணம், ஜங்குக்கு மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், உன் மேலேயும் தப்பு இருக்குது, நீ ஜங்குக்கையே தப்பு சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போனோடனே டேங் வந்து கீழே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஜிமினுக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, அவன் அப்படியே டேங்க பார்த்துட்டே நிற்கிறான். அவன் நினைக்கிறான் எல்லாம் நம்மளால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே டேங்க பார்த்துட்டே அவனும் நிற்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் வந்து டேகும் கிட்டே போகிறான். ஐ எம் சாரி, இது எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஜிமினை பார்த்து ப்ளீஸ் ஜிமின், நீ சாரி சொல்லாத,
நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ என்னைய சொல்லலையே அவன்கிட்ட போய் சொல்லி, நானாக தானே சொன்னேன், ப்ளீஸ் நீ வந்து சாரி கேட்காத, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அழுக ஆரம்பித்தோடனே ஜிம்மின்னு வந்து அவனை கம்ஃபர்ட் பண்ணுறான். நான் வந்து கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும், நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து எழுந்துச்சு ரூமுக்கு போயிடுறான். கீழே இருந்து ஜிம்மின் வந்து டேஹுங் போகிறத பார்க்குறான். பார்த்து நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து அதுக்கு வந்து சம்மதிப்பேன்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே சேடாக நிற்கிறான். சரி கைஸ், இந்த பாட்டும் முடிஞ்சு போச்சு. அடுத்த பாட்டில் பார்ப்போம். பாய்.